கரூர் சம்பவத்தை பற்றி சில விஷயங்களை ஊடகமாக சொன்னார். போலீஸ் எனக்கு நல்லது செய்துன்னு நினச்சி நாடகமாடி அப்புறம் தான் தெரியுது இது அவங்க நாடகம் போட்டிருக்காங்கன்னு. யாரோ ஒருத்தருடைய கட்டளைக்கேற்ப இவங்க ஆடி இருக்காங்க. இன்னைக்கு பொதுமக்களே தொலைக்காட்சியில் பேசுறாங்கன்னா இன்னைக்கு பண்ணதுல பாதி ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட அன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. அவங்க அந்த நிகழ்ச்சியை சீர்குலையணும், பிரச்சனை வரணும், ஒரு சம்பவம் நடக்கணும், அந்த சம்பவத்தை வச்சு விஜயை லாக் பண்ணி அவருடைய கேம்பெயினே முடிச்சிடணும். காலையில் 11:30 வரைக்கும் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்ஸ் ஓடிட்டு இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் கொட்டு வாங்கின்னு வந்துட்டாங்க. பட் இருந்தும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்படி ஒரு கேஸை என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. சிஎம் போயிட்டு இருக்காரு கரூருக்கு. அப்போ அதை நிறுத்துறதுக்கு அந்த உத்தரவு கொடுக்காம தடுக்கணும்லாம் ஆர்கியூமெண்ட்ஸை பேசுறது ஒரு மனிதாபிமானம் இல்லாத அளவுக்கு திமுகவினர் மாறிட்டாங்க. வேலைக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, பரீட்சை எழுதிட்டு காத்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டில் 70,000 பணியிடங்கள் காலியா இருக்குதுன்னு நிர்மல்குமார் சொல்றாரு. ஏன் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணல நீங்க உங்க 5 வருஷத்துல? KN நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஜாப் ஸ்கேம் ஒன்று மாட்டியிருக்காருல. 2200 போஸ்ட்டு, அதுக்கு ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ வச்சு 35 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ஒரு போஸ்ட்டையும் ஃபில்அப் பண்ணுவேன்னு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அடிச்சிருக்காரு. இதை பற்றி ஏன் யாருமே வாயை திறக்கல? நீங்கள் உண்மையிலேயே வேலை இல்லாத இளைஞர்களை பற்றியும் ஏழை எளியவர்கள் பற்றியும் கவலைப்படுறவங்களா இருந்தால் இந்த தனியார் பண்ணாங்க இல்லையா தூய்மை பணியை, கார்பரேஷன் சேகர் பாபு, மேயர் பிரியாவும் சேர்ந்துட்டு அதை எதிர்த்து போராடினாங்களே, கொட்டும் மழையில் வெயிலில் பிளாட்பாரத்தில். அந்த போராட்டத்தில் சிபிஐ சிபிஎம் என்ன நிலை எடுத்தாங்க? வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாருங்க இந்த RS பாரதியிலிருந்து வீரபாண்டியன், சிபிஎம் சண்முகம்லாம். எப்ப நீங்க மனிதாபிமானமே இல்லையா? இரக்கம் காட்டுங்க. உடனே இது பண்ணா அப்ப அது என்ன ஆச்சு? தூத்துக்குடியில் ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்களா, அது என்ன ஆச்சு? எடப்பாடியை திட்டுறதுக்கும் ஆட்சியில் வர்றதுக்கும் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை எடுத்து பேசுனீங்களே. எடப்பாடி டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் சீஃப் மினிஸ்டர்லாம் சொன்னீங்களே. நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களே, அந்த குடும்பத்தில் யாருக்காவது வேலை கொடுக்குறத யாராவது தடை பண்ணாங்களா? Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசஸிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. சார் வணக்கம். என்ன சார், கரூருக்கு போகாதீங்கன்னு நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் சொன்னீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நான் தாங்க முதலமைச்சர், மக்கள் என்ன தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காங்க, இன்னுமே கடவுளே இருந்தால் என்ன நியாயம் அப்படின்னு பல கேள்விகளுக்கு அங்கே போயிட்டு பதில் அளிச்சிருக்காங்க. சார் இன்னைக்கு விஜய் சார் பேசுனதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? எனக்கு எப்பவுமே அவர் பேசுறது பிடிக்கும், அது வேற விஷயம். தமிழ்நாட்டு மக்களுக்கே பிடிக்கும். ஆமா, அதாவது இன்னைக்கு அவர் கரூர் சம்பவத்தை பத்தி சில விஷயங்களை ஊடகமா சொன்னாரு. கண்டிப்பா. அதாவது போலீஸ் எனக்கு நல்லது செய்துன்னு நினைச்சு நாடகமாடி அவங்க இந்த திட்டத்துக்கே அவங்க தான் காரணம், எங்களை தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாம், இவ்வளோ கூட்டம் இருக்கு சமாளிக்க முடியாதுன்னு எங்களை அந்த கூட்டத்தை கூட ரத்து பண்ணலாம், அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஆனால் போலீஸ் தான் எங்களை அந்த கூட்டத்தில் கொண்டு நிற்க வச்சதே. நான் ஏதோ ரொம்ப நல்லவன் போல நினச்சி நான் அவங்கள பாராட்டிட்டேன். அப்புறம் தான் தெரியுது இது அவங்க நாடகம் போட்டிருக்காங்கன்னு. போலீஸ் நினச்சிருந்தா எப்படி நான் பெரம்பலூர் போகிறத தடுத்தாங்களோ வேண்டான்னு, நான் உடனே சரி போலீஸ் என்ன சொல்றதோ அதை தான் நம்ம செய்யணும். ஆனால் இங்கே அவங்க யாரோ ஒருத்தருடைய கட்டளைக்கேற்ப இவங்க ஆடி இருக்காங்க, அதான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்தது காரணம் அப்படின்றது. அந்த விஷயத்தை மறைமுகமாக செந்தில் பாலாஜியினுடைய கண்ட்ரோலில் தான் நிர்வாகம், போலீஸு, உளவுத்துறை எல்லாமே இயங்கி இருக்கிறது என்பதை ஊடகமாக சொன்னாருங்க. கரூர் கம்பெனி ஓனர் அப்படின்ற ஒரு பட்ட பேரில். ஆனால் எனக்கு இது ஆரம்பத்துலேருந்தே இதாங்க சந்தேகம். ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட ஏன் வேலை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பெரிய காலையில் 11:30 வரைக்கும் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்ஸ் ஓடிட்டு இருந்தது. மதுரை பெஞ்சில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டில் கொட்டு வாங்கின்னு வந்துட்டாங்க.
சுப்ரீம் கோர்ட்டில் அவன் சொல்லிட்டாங்க அந்த 2 ஜட்ஜும், ஏன்னா கம்பாசனேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா மனிதாபிமான அடிப்படையில் உங்களுக்கு என்ன வலிக்குது, சாட்சியெல்லாம் கலைச்சிருவாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. பட் இருந்தும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்படி ஒரு கேஸை வந்து என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. முதல்ல இங்கே போயிட்டு தானேங்க இங்கேருந்து மேலே போனோம். மோர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் ரச சாதம் சாப்பிடுவானா எந்த முட்டாளாவது. ஆனால் என்னவோ கோர்ட் ஒரு மேட்டர் ஹஸ் பீன் செட்டில்ட் அட் சுப்ரீம் கோர்ட் லெவல். அதுக்கப்புறம் அதே விஷயத்தை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்படி என்டர்டெயின் பண்ணுறாங்க. அதுவும் சிஎம் போயிட்டு இருக்காரு கரூருக்கு, அப்போ அதை நிறுத்துறதுக்கு அந்த உத்தரவு கொடுக்காம தடுக்கணும்லாம் ஆர்கியூமெண்ட்ஸை பேசுறது, ஐ திங்க் கோர்ட் வந்து இதை அனுமதிச்சதே தப்புன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து இல்லை அவர் டெம்பரரியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அடுத்த ஹியரிங் ஜூலை 21 அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையும் பார்ட்டியாக கூப்பிட்ருக்கோம்லாம் மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஆதாரமாக நமக்கு காதில் விழுந்த செய்தி தான், எதுவும் கன்ஃபார்ம்டு நியூஸ் இல்லை. இருந்தாலும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை டெம்பரரி தானே, டெம்பரரி தானே, என்ன தெரியல எல்லாருக்கும்னா. இப்போ நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்திருக்கேன், என்னுடைய இனிஷியல் அப்பாயின்மெண்ட் டெம்பரரியாக தான் எல்லாருக்கும் பண்ணுவாங்க, பர்மனெண்ட்டாக யாருக்கும் பண்ண மாட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு தான் குவாசி பர்மனன்சின்னுவாங்க, அது கூட முழு பர்மனன்சி இல்லை. என் கேஸில் நான் யூனியன் ஆக்டிவிட்டீஸ் ஸ்ட்ரகிள் பனிஷ்மெண்ட்டில் இருந்ததால் இட் டுக் 11 years டு கெட் பர்மனன்சி. என் ஜாபில் 11 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து பர்மனன்சியே கிடைச்சிது. அதனால டெம்பரரி தாங்க எல்லா கவர்மெண்ட் ஜாபும். ஈவன் நீங்கள் பேங்க்கில் போனால் கூட எடுத்த உடனே உங்களை பர்மனன்ட் பண்ணிட மாட்டான். ப்ரொவிஷனர் பீரியட் அப்படின்னு ஒரு பீரியடில் உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க, உங்கள் நடத்தை, உங்கள் செயல்பாடு, செயல்திறன்லாம். என்னவோ பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி திமுக காரங்க இதெல்லாம் புரியாமல், இல்லை டெம்பரரி ஜாப் தானா, டெம்பரரியாக தான் ஏன் கொடுப்பாங்க, அப்புறமா தான் ஏன் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. எடுத்தோன்னு பர்மனெண்ட்டாக கவர்மெண்ட்லலாம் ஜாப் கொடுக்கவே மாட்டாங்க. அது கூட புரியாமல் ஏதோ ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க, சாதனை பண்ண மாதிரி. என்னத்த சாதனை. அதாவதுங்க பேசிக்கலா வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாத அளவுக்கு திமுகவினர் மாறிட்டாங்க. இப்போ இதை ஏங்க எதிர்க்கணும்? என்ன சொல்றாங்க, வேலைக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, பரீட்சை எழுதிட்டு காத்துட்டு இருக்காங்கன்னு. நான் 2 சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் அவங்கள கேட்குறேன். திமுக ஆட்கள் முதல்ல கண்ணீர் வடிக்கிறாங்கல்ல, வேலை இல்லாத. சரி, எலக்ட்ரிசிட்டி போர்டில் 70,000 பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு. ஏன் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணல நீங்கள் உங்கள் 5 வருஷத்தில்? 70,000 டோட்டலாக 140 இருக்கணும், 1,40,000. ஆஸ் ஆஃப் நவ் ஒன்லி 70,000 இருக்குன்னா இவங்க இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ பணியிடங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க தெரியுமா? திமுக ஆட்சியில் 365. அதனால தான் வந்த உடனே மிஸ்டர் நிர்மல்குமார் வந்து 15,000 பேரை நான் ஆள் எடுக்க போகிறேன் நிரந்தரமாகவே அப்படின்றாரு. நிரந்தரமாக நான் கான்ட்ராக்டில் இல்லாமல் ரெகுலராக எடுக்க போகிறேன்றாரு. புரியுதுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்கள் பற்றி இன்னைக்கு முதலை கண்ணீர் வடிக்கிற திமுகவினர் அவங்க 5 வருஷத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார்கள், எவ்வளோ பேர் அவங்க. இன்னும் வேணாம், நான் 2 கேள்வி கேட்குறேன். ஒன்று இது கேட்டாச்சு, எலக்ட்ரிசிட்டி போர்டு. இன்னொன்று, KN நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஜாப் ஸ்கேம் ஒன்று மாட்டியிருக்காருல இடியில். என்ன பண்ணாருங்க, 2,200 போஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், இது மாதிரி போஸ்ட். அதுக்கு ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ வச்சு 35 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் ஒரு போஸ்ட்டையும் ஃபில்அப் பண்ணுவேன்னு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அடிச்சிருக்காரு. இதான கம்ப்ளைண்ட்டு. துபாய்க்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க பணத்தை. சரி, இதை பற்றி ஏன் வந்து யாருமே வாயை திறக்கலை? இது வெளியே வந்து 1 வருஷம் ஆச்சு. FIR இப்போ தான் போட்டிருக்காங்க ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு, அது வரைக்கும் போடவே இல்லை. இடி சொல்லியும் போடல. எது? ஊழல் ஒழிப்புத்துறை. அப்போ வந்து கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ரொம்ப பேசுகிறாங்கல்ல, CPI CPMலாம். அதாவது வேலை வாய்ப்பு அப்படி இதை பண்ணக்கூடாது, அதுக்கு இதை பண்ணோன்னு. இவ்வளோ பெரிய ஊழல் நடந்தது, நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீங்க திமுகவோட. வாயை திறந்தீங்களா இதை பற்றி? KN நேரு மேலே இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது.
35 லட்சம் ரூபாய் கொடுக்காத இளைஞர் வேலை வாய்ப்பை பற்றி யோசிச்சிங்களா நீங்கள்? எவ்வளோ பேர் எழுதலாம்? 35 லட்சம் ரூபாய் இருக்கிறவனுக்கு தான் அந்த போஸ்ட்னா, இல்லாத ஏழைப்பாளைங்க நிலைமை என்ன? இது எவ்வளோ பெரிய அயோக்கியதானம்! இன்னும் 32 செத்து போனவங்களுக்காக கொடுக்கறதுக்கு இவ்வளோ கதை கட்டுறீங்களே. இது வந்து கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுங்க, கருணை அடிப்படையில். கருணைன்னு சொல்லிட்டாலே நோ கண்டிஷன்ஸ். கருணைன்னா என்னங்க? இரக்கம் காட்டுறீங்க. அவங்ககிட்ட போய் நீ கண்டிஷனே போடக்கூடாதுங்க. இவங்க என்னவோ அவன் பரீட்சை எழுதல, அவன் டிஎன்பிஎஸ்சி பரீட்சை பாஸ் பண்ணல, இதுக்கு வரையறை இல்லைன்னு மாறி மாறி பி சண்முகமோ வீரபாண்டியனோ பெருசா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இரக்கம் கருணையெல்லாம் இருந்தா இந்த அளவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை விட்டுருக்க மாட்டாங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உண்மையிலேயே வேலை இல்லாத இளைஞர்களை பற்றியும் ஏழை எளியவர்கள் பற்றியும் கவலைப்படுறவங்களா இருந்தா, இந்த தனியார் பண்ணாங்க இல்லையா தூய்மை பணியை, கார்பரேஷன் சேகர் பாபு மேயர் பிரியாவும் சேர்ந்துட்டு அதை எதிர்த்து போராடினாங்களே, கொட்டும் மழையில் வெயில்ல பிளாட்பாரத்தில். அந்த போராட்டத்தில் சிபிஐ சிபிஎம் என்ன நிலை எடுத்தாங்க? ஆளும் அரசு ஏதாவது வாய் திறந்து பேசியிருப்பாங்களா? விசிகா என்ன பண்ணுச்சு? ஸோ திமுகவோட இருக்கும்போது அப்படியே பொம்மை மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கூட்டணியில் வச்சிருக்காரு, மக்களுக்காக ஏதோ பண்றாரு அவரு. நான் பேசிக்கலா இதை ஏன் ஆதரிக்கிறேன்னா, இது வந்து கவர்மெண்ட் ஃபெயிலியரால தாங்க அந்த 41 மரணங்கள் நிகழ்ந்தது. நான் அதை கான்ஸ்பிரசி லெவல்லாம் அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கட்டும், சதி செயல் நடந்ததா இல்லையான்னு. ஆனால் ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுன்னா அந்த ஏரியாவில் கவர்மெண்ட்டு ஸ்டேட் பூரா இருக்கு. அந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி, போலீஸ் எஸ்பி, ஆர்டிஓ, இன்ஸ்பெக்டர், தாசில்தார் இப்படி இருக்கும் இல்லையா, அதனுடைய ஃபெயிலியர். நான் ஃபெயிலியர்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம போலீஸை நம்மளே நம்ம ஆஃபீஸர்ஸை அவங்க வந்து தேவர் மேட் ஸ்லேவ்ஸ். கரூரில் ஒரு கம்பெனி ஓனர் இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து அவர் சொல்படி டான்ஸ் ஆடினாங்க. இல்லைன்னா அவங்கள சுயமாக விட்டுருந்தா நல்லா பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பண்ணாங்க பாருங்க. இன்னைக்கு பொதுமக்களே தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க. நான் கேட்டேன் கரூரில், இன்னைக்கு பண்ணதில் பாதி ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட அன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. அப்போ டெலிபரேட்டாக அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை சீர்குலையணும், பிரச்சனை வரணும், ஒரு சம்பவம் நடக்கணும், அந்த சம்பவத்தை வச்சு விஜயை லாக் பண்ணி அவருடைய கேம்பெயினே முடிச்சிடணும். ஏன்னா அவர் கேம்பெயின் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சனிக்கிழமை பயங்கரமாக இருக்குது. இதை இப்படியே விட்டோம்னா நான் ஸ்டாப்பா 38 மாவட்டத்தில் போயிட்டாருன்னா நம்ம தலையில் துண்டை போட்டுக்க வேண்டியதுதானே. ரூலிங் பீப்புளுக்கு அன்னைக்கு தெரிஞ்சதால தான் அங்கே ஸ்டாப் பண்ணு, கரூர் மேன் கிட்ட சொல்லிடு, அந்த இடத்த இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜி கிட்ட விட்டார். நீ பண்ணி முடிச்சிருப்பா இந்த வேலையை. அப்படிதான் நான் என்ன தோணுது. இது உண்மை இல்லாமல் இருக்கலாம், இது எனக்கு தோணுதா இருக்கலாம். அப்கோர்ஸ் வாட் இஸ் வாட், ஹூ இஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றத சிபிஐ என்கொயரி தான் சொல்லும். அதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்க போகிறோம். ஏன்னா அது ஒரு ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. ஆனால் ஒரு சாதாரண மனிதன்ற முறையில் எனக்கு தோன்றது இதுக்காக பண்ணியிருப்பாங்களா அப்படிதான் எனக்கு தோணுது, அனுமானிக்கிறேன் நான். அப்போ இதெல்லாம் வந்து நடந்து எல்லாம் ஆகி இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்திருக்கு. அவங்க மனிதாபிமானத்தோடு அந்த குடும்பத்தில் இறந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம். பாருங்க, 41 பேர் இறந்தாங்க, 32 பேருக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. ஏன்னா சில குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தகராறு, ஒரு ஃபேமிலி இருக்கு, குழந்தை இறந்துடுச்சு, ஆனால் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் செப்பரேட்டாக இருக்காங்க. இப்போ வேலை யாருக்கு, லீகலாக ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிலதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்து 32 பேருக்கு தான் இன்னைக்கு பணியாணை கொடுக்க போகிறாரு. இதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாருங்க இந்த ஆர்எஸ் பாரதியிலேருந்து சிபிஐ வீரபாண்டியன், சிபிஎம் சண்முகம்லாம். எப்பா நீங்கள் மனிதாபிமானமே இல்லையா? இரக்கம் காட்டுங்க. உடனே இது பண்ணா அப்போ அது என்ன ஆச்சு? தூத்துக்குடியில் ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்களா, அது என்ன ஆச்சுன்னு அதுக்கும் கொடுங்கப்பா. ஆனால் யார் கொடுத்துருக்கணும்? எடப்பாடியை திட்டுறதுக்கும் ஆட்சியில் வர்றதுக்கும் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை எடுத்து பேசுனீங்களே, எடப்பாடி டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் நான் சீஃப் மினிஸ்டர்லாம் சொன்னீங்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களே,
அந்த குடும்பத்தில் யாருக்காவது வேலை கொடுக்குறத யாராவது தடை பண்ணாங்களா? ஸ்டாலின் தானே அங்கே கொடுத்துருக்கணும். தூத்துக்குடி சம்பவமும் அவர்கள் ஆட்சிக்கு வருவது ஒரு காரணம் இல்லை? கண்டிப்பா சார். அப்போ ஆட்சிக்கு வந்தவொடனே கொள்ளை அடிக்கிறது தான் நம்ம வேலைன்னு போயிட்டீங்க. ஏன் உங்களை யார் தடுத்தது? ஹூ ஸ்டாப்ட் யூ? அப்போ யாராவது எதிர்த்து இப்போ கொடுக்குறோன்னா என்னையா நாங்கள் கொடுக்கும்போது எதிர்த்து அப்படின்னு கேட்கலாம். நோபடி, யாருமே எதிர்ப்பது கிடையாதுங்க. இந்த மாதிரி கருணைன்னு சொல்லிட்டாலே, இரக்கம்னு காட்டால கதை முடிஞ்சுதுங்க. நீ டிஎன்பிஎஸ்சி போனியா, பரீட்சை எழுதினியா, மாட்டை ஓட்டுனியா, வண்டியை கட்டினியான்னு. அதாவது திரு விஜய் அவர்கள் செய்கிறாரு, அவருக்கு ஒரு நல்ல பேர் வந்துடும். அவரையே குற்றவாளின்னு நம்ம சுமத்த பார்த்தோம். இவரால் தான் செத்தாங்கன்னு சொல்ல பார்த்தோம். அது ஒன்றும் ஜனங்க மத்தியில் ஒட்டலை. இப்போ வேற அந்த குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவர் எப்பவுமே பெரிய நல்ல ஆளாயிடுவார் போல இருக்க. இந்த கவலையால தான் இவங்க எதிர்க்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், ஸ்டெர்லைட்டு இதெல்லாம் மீன் பண்ணுறதுக்கு மேபி ரீசன் வந்து அதில் எல்லாமே போராட்டத்தில் இருந்தவங்க. ஸோ மேபி அதனால கூட அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கம்யூனிஸ்டுகள் சொல்லலாம் இல்லையா? இல்லை, போராட்டத்தில் இறந்தாங்களோ கவர்மெண்ட்டுடைய அஜாக்கிரதையில் இறந்தாங்களோ எனக்கு கவலை இல்லைங்க. அவங்க தப்புல எதுவும் இல்லை. சுடணும்னா கூட முழங்கால் கீழே தான் சுடணும். ஈவன் இஃப் அந்த கலெக்டர் ஆர்டர் கொடுக்குறாரு, ஃபயரிங் ஆர்டர்னா கலவரத்தை அடக்க, யாரையும் கொல்லக்கூடாதுங்க. கரெக்ட். அப்போ குருவியை சுடுற மாதிரி சுட்டுன்னு போனா நான் பார்க்கல நீங்கள் டிவியில். அது என்ன அர்த்தம்? அது வந்து அரசு பயங்கரவாதம், கவர்மெண்ட் டெரரிசம் மாதிரி நடந்திருக்காங்க காவல்துறை. அப்போ அதனால் பலியானவர்கள் குடும்பங்களுக்கு அரசாங்கம் வந்து கொடுக்கணும் இல்லை? வேலை கொடுக்குறதா யார் ஏன் கொடுக்கல? ஸ்டாலின் ஏன் கொடுக்கல? ஏர் ஷோவில் 5 பேர் செத்தாங்கல்ல, அது யாருடைய ஃபெயில்? அவங்க ஃபெயிலியரா? கவர்மெண்ட் ஃபெயிலியரு. அதே மாதிரி தான் கரூர் வந்து ஃபெயிலியர் ஆஃப் தி போலீஸ், ஃபெயிலியர் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன். அதை தான் நான் மொத்தமாக கவர்மெண்ட் ஃபெயிலியர்ன்றேன். இப்போ கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவனுக்கு போய் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, 10 லட்சம். 10 லட்சம். வேலை கொடுக்கலனாலும் கவலை இல்லை. ஆனால் உங்கள் ஃபெயிலியர், அது உங்கள் ஃபெயிலியர் இல்லை. அப்போவும் லா அண்ட் ஆர்டர் மிஷினரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாலேயே காசி இருக்கான். புரியுதுங்களா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரீசனால் ஒருத்தன் உயிர் இழந்திருக்கான்னா அந்த குடும்பத்தை கை தூக்கி விட வேண்டியது ஒரு அரசின் கடமை தான். அதில் எனக்கு என்னவோ இல்லீகாலிட்டி சொல்லுங்கள். காசை வாங்கிட்டு கொடுக்குறாங்களா? அப்படி ஏதாவது சார்ஜ் இருந்தால் சொல்லுங்கள். கேஎன் நேரு மாதிரி 35 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. அப்படி ஏதாவது இதெல்லாம் அமைதியாக கடந்து போவீங்க. ஆனால் ஒரு மனுஷன் இரக்கத்தோட இந்த அப்பாவிகள் செத்துட்டாங்களே நம்மளால, உடனே நடிகரை பார்க்க வந்து செத்தாங்களாம். ஏங்க, ஒரு மனுஷன் செத்து இருக்காங்க, அவன் யாரை பார்க்க வந்தா என்ன? இப்படியெல்லாம் பேசுறாங்க. அரசியல் ஆதாயம் தேடுறதானே சார் அவங்களுடைய நோக்கம். அதனால் இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் பேச்சு, இது காலையில் நடந்தது. ஆக்சுவலாக இது பொலிட்டிக்கல் தான், மக்கள் சந்திப்பு. அவர் முதல்வராகவும் பேசினாரு, தாவேகா தலைவராகவும் பேசினாரு. ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் மறுபடியும் நடந்த ஒரு ஃபீல் இருந்தது சார் எனக்கு. வரப்போகுது இல்லை, தேர்தல் வரதானே போகுது, இடைத்தேர்தல்லாம் வரப்போகுது இல்லை. way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% processing fee, hidden charges இல்லை. TNC apply.